கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னதர் இயேசு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நமது மத்தியில் கோயம்புத்தூரை மையமாக கொண்டு வேதாகம போத ஊழியம் செய்கிற போதகர் காட்சன் வின்சென்ட் அவர்கள் நமது மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். வேதாகமத்திலே சில வசனங்கள் நம்முடைய வியாக்கியானங்கள், விளக்கங்கள், அதை குறித்து ஒரு சரியான விளக்கம் தேவை என்று உணர்ந்தபடினாலே பாஸ்டர் காட்சன் வின்சன் ஒரு வேத போதகர், வேத பண்டிதர், வேதத்தை சரியாக விளக்கி சொல்லுகிற ஊழியத்தில் தன்னை முற்றிலும் ஈடுபடுத்தி கொண்டவர். ஆகவே அவளிடத்தில் வேதாகமத்திலிருந்து சில கேள்விகளை கேட்டு அதுக்குரிய விளக்கத்தை அறிந்து கொள்ளும்படியாக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி 5 வாரங்கள் தொடர்ந்து உங்களுக்கு 30 நிமிஷம் ஒளிபரப்பப்படும். நீங்கள் அதை தொடர்ந்து பார்ப்பீர்களானால் உங்களுடைய கேள்விகளுக்கு நல்ல பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நான் முதலாவது வேதத்திலிருந்து ஒரு கேள்வியை நான் அவர்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் இவ்விதம் சொல்கிறது: என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. பாஸ்டர், எனக்கு இந்த வசனத்தில் உள்ள ஒரு கேள்வி என்னவென்றால், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படி என்று அங்கே சொல்லியிருக்க, இங்கு உங்களை அநேகர் போதகராகாதிருப்பீர்களாகனு சொல்லியிருக்க. இப்போ இந்த 2 வசனத்துக்குள் உள்ள தாற்பயம் என்ன? ஒன்று உபதேசம் பண்ணணும்னு சொல்லுது, இன்னொன்று போதகரே ஆகாதுன்னு சொல்லுது. அப்படியான எதன் அடிப்படையிலே யாக்கோபு இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார்? இதற்கு ஒரு விளக்கம் தேவையாக இருக்கிறது. முதலாவது ஜேடிகே டிவி வழியாக இந்த கேள்விகளும் பதிலும் நிகழ்ச்சியை பார்க்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு நிச்சயமாக உங்கள் கேள்விகளுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாய் பதிலை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஐயா, நீங்கள் இந்த கேட்ட கேள்விக்கு போதகர்கள் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி யாக்கோபு எழுதுவதாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் அநேக வேலையாட்களை தேவன் எழுப்பி கொடுக்கும்படி ஜெபிக்க சீஷர்கிட்ட சொல்லுகிறார். அப்படியானால் அநேக போதகர்கள் தேவைப்படுகிறார்கள். இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்வதற்கு இன்னும் அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போதகர்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த இடத்துல யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற போது, என் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக அப்படின்றார். அப்போது குறிப்பிட்ட சபைக்கு நிருபத்தை எழுதுகிற யாக்கோபு அவர்களில் அநேகர் போதகராக வேண்டாம்
அது ஆக்கினிக்குரியதாக இருக்கும் என்று அவர்களை எச்சரிக்கிறார். காரணம் என்னன்னா, போதகர் ஆவது ஆக்கினைக்குரிய ஒரு விஷயம் கிடையாது. ஒருவர் போதகராவது, போதகராக அழைக்கப்படுவது ஆக்கினைக்கு ஏதுவான ஒரு காரியம் அல்ல. ஆனால் அழைக்கப்படுகிறவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்பது இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த இடத்துல யாக்கோபு இந்த 3ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த 9ஆம் வசனம், குறிப்பாக 8ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம் அப்படின்றார். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. அப்படின்னா இந்த நிருபம் எழுதப்படுகிற அந்த மக்கள் சபையார் தேவனை துதிக்கவும் செய்கிறார்கள், தேவனால் படைக்கப்பட்ட தேவசாயிலாக இருக்கிற மனுஷர்களை அதே நாவினாலே சபிக்கவும் செய்கிறார்கள். அப்படின்னா என்னென்னா, இன்னும் அவங்க சுபாவம் மாறலை. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆண்டவருடைய வசனத்தை மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்ற ஆவல் கூட அவங்களுக்கு இருக்குது. கர்த்தருடைய வசனத்தை அநேகருக்கு சொல்லிக் கொடுக்கணும், போதிக்கணுன்ற ஒரு வைராக்கிய வாஞ்சை கூட அவர்களுக்கு உண்டு. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயம் என்னன்னா, துதிக்கவும் செய்கிறாங்க தேவனை, தேவசாயிலாக படைக்கப்பட்ட மனுஷனை சபிக்கவும் செய்கிறாங்க. அப்படி என்றால் இன்னும் அவர்கள் சரியாக குணப்படாதவர்களாக இருக்கிறார்கள். சுபாவத்தில் இன்னும் மாற்றம் இல்லை. திவ்ய சுபாவங்களுக்கு இன்னும் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்காத மக்களாக இருக்கிறாங்க. அடுத்து 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது யாக்கோபு அவர்களுக்கு எழுதுகிற விஷயங்கள் இன்னும் சில காரியங்களை அவர்களை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பாருங்கள். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக அப்படின்றார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மேலே தாங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தில் அவர்கள் பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னு நமக்கு புரிய வருது. கீழே அவர் எழுதுகிறாரு, ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்கும் உள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்திலே உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ இங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடே நிதானிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா அல்லவா அப்படின்றார். தொடர்ந்து அவர் எழுதும்போது இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்களுக்கு ஆக்கினை உண்டு என்று எச்சரிக்கிறார். அப்போது இவர்கள் எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறாங்க பாருங்கள். ஒரு பணக்காரன் சபைக்கு வந்தால் நீங்கள் வாங்க ஐயா நல்ல இடத்துல உட்காருங்க அப்படின்னு அவருக்கு நல்ல மரியாதை கொடுத்து நல்ல மேன்மையான இடத்தை பார்த்து இங்கே உட்காருங்கன்னு சொல்கிறது. ஒரு கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு ஏழை விசுவாசி கர்த்தருடைய பிள்ளை உள்ளே வரும்போது அவங்கள கூப்பிட்டு சாதாரண இடத்துல உட்கார வைக்கிறது. எங்கேயாவது சாதாரண இடத்துல உட்கார வைக்கிறது, அல்லது இங்கே வா இங்கே உட்கார் அப்படின்னு பாதபடி எண்ணெயில் உட்கார வைக்கிறது. அப்படின்னா அந்த பாரபட்சங்காரம் பேதம் காண்பிக்கிறார்கள். அப்போ இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள பேதமே கிடையாது. யூதன் என்றோ, கிரேக்கன் என்றோ, அடிமை என்றோ, சுயாதீனன் என்றோ, வேற்று தேசத்தான் என்றோ, புறதேசத்தான் என்றோ, புறஜாதியான் என்றோ எந்த வித்தியாசமும் கிடையாது. கர்த்தருக்குள்ள ஏழையும் பணக்காரும் ஒன்று தான். ஒரு ஏழையுடைய ஆத்துமா என்ன மதிப்போ அதே ஆத்துமா தான் ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவனுடைய ஆத்துமாவுக்கும் ஆண்டவர் கொடுக்குறார். அவர் தம்முடைய பிள்ளைகளில் எந்த வித்தியாசமும் பாராட்டி பணம் உள்ளவனை, படித்தவனை, பதவியில் இருக்கிறவனை உயர்ந்த இடத்துலையும், படிக்காதவன், பாமரன், ஏழை மக்கள் இவங்களெல்லாம் சாதன இடத்துல உட்கார வைக்கக்கூடிய சிந்தை தேவனிடத்தில் கிடையாது. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறார். அப்படியே பார்க்க வேண்டிய இவங்க வித்தியாசம் பார்க்கக்கூடிய தகாத சிந்தனைகள் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இது குறிப்பாக அவர் தொடர்ந்து எழுதும்போது அவங்கக்கிட்ட அன்பு இல்லை, இரக்கம் இல்லைன்றதை
தொடர்ந்து இந்த 2ஆம் அதிகாரத்திலே அவர் குறிப்பிடுகிறதை காண முடியும். அது தண்டனைக்குரிய குற்றமாகவும் யாக்கோபு அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அப்போது தண்டனை பெறக்கூடிய சுபாவம் உள்ளவர்களாக, அன்பில்லாதவர்களாக, இரக்கம் இல்லாதவர்களாக, ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் பார்க்குறவங்களா இருந்துக்கிட்டு ஒரே நாவினாலே தேவனை நல்லா துதிச்சுக்கிட்டு தேவனால் படைக்கப்பட்டவனை சபிச்சுக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு தூஷணம் பண்ணிக்கிட்டு இப்படி திரிகிறவர்கள், இப்படி இருக்கிற மக்கள் போதகர ஆனாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? தங்கள் ஜீவியத்தை மாற்றிக்கொள்ளாமல், தங்கள் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாமல் போதகர் ஆகிறவர்கள் அவங்க எவ்வளவு திறமையான போதகராக இருந்தாலும் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள், அவர்களுக்கு ஆக்கினி நிச்சயம். அதனால் ஆக்கினிக்குரியவர்களாக இருந்துக்கிட்டு நீங்கள் போதகர் ஆகாதீங்கன்னு சொல்ல வராது. இந்த மாதிரி நிலைமையில் இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவங்களாம் நீங்கள் இருந்துக்கிட்டு நீங்கள் போதகர் ஆணியர்கள்னா நீங்கள் ஆக்கினிக்குரியவர்களாக ஆயிடுவீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா போதகர் ஆவதற்கான தகுதி இப்போ உங்ககிட்ட இல்லை. அதனால் போதகராகவே நீங்கள் ஆகாதீங்கன்றதை விட உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல வர. ரொம்ப அருமையான வழக்கம் பாஸ்டர். அதனால தான் 1:1 அவர் இப்படி சொல்கிறார், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கீழின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால், பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிற பிதாவை நாம் தொழுது கொள்கிறபடினால் போதகர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் சபையாரிடத்திலோ மற்றவர்களோ பட்சபாதத்தோடு நடக்கக்கூடாது. அது உண்மை. அதாவது ஐயா, போதகர் ஆகிறதுக்கு முன்னவே பட்சபாதம் பண்ணுறவங்களாம் இருந்து போதகர் ஆனாலும் சரி, போதகரான பிறகு பட்சபாதம் பார்க்குறவங்களா தொடர்ந்து இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுடைய ஆக்கினைக்கு தப்ப முடியாது. ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்ததாக இன்னொரு கேள்வி பொதுவாக கொடுக்கப்பட்ட வியாக்கியானங்கள் குறித்து உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது அப்படின்னு இருக்கு. அப்போ இதோடைய அர்த்தம் என்ன? கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசிங்கன்னா எல்லாம் 2 வசனமாக இருக்குமா, இல்லை ஜோடி இல்லாமல் ஒத்த வசனமாக மட்டும் இருக்குமா? தன்னுடைய வியாக்கியானங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் ஒத்து அவை ஜோடியாக இருக்காங்க இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இதை குறித்து உங்களுடைய விளக்கம்? பொதுவாக நான் இதுவரை அநேகர் இந்த வசனத்துக்கு கொடுக்குற வியாக்கியானத்தை கேட்டிருக்கிறேன். அவர்களுக்கு கொடுக்குற வியாக்கியானம் என்னவென்றால், கர்த்தருடைய வசனம் ஒரு வசனத்துக்கு ஒத்த இன்னும் சில வசனங்கள் வேதத்தில் உண்டு, ஒரு ஜோடி வசனமாவது இருக்கும் சில வசனங்களுக்குன்னு சொல்கிறாங்க. அதை தான் இந்த வசனம் சொல்லுதுன்ற மாதிரி அவங்க வியாக்கியானம் பண்ணுறாங்க. உண்மை என்னென்னா, கர்த்தருடைய வேதத்தில் ஒரு வசனத்துக்கு ஒத்த இன்னொரு வசனம், அதுக்கு மேற்பட்ட வசனங்களும் உண்டு. அதே மாதிரி ஒரு வசனம் இன்னும் சில புத்தகங்களில் உண்டு. ஒரு குறிப்பிட்ட வேத பகுதி கூட சில புத்தகங்களில் திரும்ப நாம் பார்க்க முடிகிறது. அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த வசனம் வேதத்திலே வசனங்கள் ஜோடி ஜோடாக வருவதை குறித்து தான் பேசுதா அல்லது வேறு காரியத்தை குறித்து பேசுதான்னு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த வசனம் உண்மையாகவே சரியாக எதை சொல்ல வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஏசாயா 34ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை இன்னும் நாம் வாசிக்கிறது நல்லது. 5வது வசனத்திலேருந்து வாசிக்கலாம். அங்கே அந்த வசனங்களை பாருங்கள். வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. கர்த்தர் பேசுகிறார். இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். போசராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் யோதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நிலத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள்
கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்கடாக்களுடைய குண்டிக்காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். அவைகளுடைய காண்டாமிருகங்களும் ரிஷபங்களோடைய காளைகளும் வந்து மடியும். அவர்கள் தேசம் இரத்தத்தால் வெறிகொண்டு அவர்கள் மண் நினத்தினால் கொடுத்து போம். அது கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். இங்கேருந்து தொடர்ந்து இன்னும் சரியாக கவனிக்கணும். நாம் அதன் ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் கந்தகமாகவும் மாறி அது நிலம் எரிகிற கீழாய்ப்போம். இரவும் பகலும் அது அவியாது, அதன் புகை என்றென்றைக்கும் எழும்பும். தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும். சதா காலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. நாரையும் முள்ளம்பன்றியும் அதை சூழ்ந்தரிக்கும். ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும். அதன் மேல் வெட்டவெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார். சங்காரம் பண்ண அதன் மக்களை அழைத்தால் ராஜ்யபாரம் பண்ண அதன் மேல் மக்களை அழைத்தால் அங்கே அவர்களில் ஒருவரும் இரார்கள். அதன் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமற் போவார்கள். அதன் அரண்மனைகளில் முட்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சூரிகளும் பூண்டுகளும் முளைக்கும். அது வலுசர்ப்பங்களின் தாபரமும் கோட்டான்களின் மாளிகையுமாய் இருக்கும். அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றையொன்று சந்தித்து காட்டாடு கூப்பிடும். அங்கே சாக்குருவிகளும் தங்கி இளைப்பாறும் இடத்தை கண்டடையும். அங்கே வல்லூரும் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அவைகளை தன் ஏழிலே கூட்டி கொள்ளும். அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாக சேரும். இந்த வாக்கியம் இன்னும் நல்லா கவனிக்கணும். அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாக சேரும். இப்போ இந்த வசனத்தை படிக்கணும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம். கர்த்தர் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்படின்னா இங்கே தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஏதோம் தேசத்தின் மேலே தேவன் ஆக்கினை செலுத்துகிறார். அந்த ஏதோம் தேசத்தை அவர் பாழாக்க போகிறார். குறிப்பாக அதனுடைய தலைநகரான போசனாவிலே மிகப்பெரிய சங்காரத்தை தேவன் உண்டாக போகிறார். அந்த தேசத்தின் பாதக நிமித்தமாக அந்த தேசத்தை அழித்து அதை எப்படி மாற்ற போகிறார்னா, அதன் ஆறுகள் பிசினாலும் அதன் மண் கந்தகமாகவும், அதனுடைய ஆறு பிசினாக மாறி போகும், அதன் மண் கந்தகமாகவும், அதோடைய நிலம் எரிகிற கீழாய் போயிடுமா. அப்போனா பாழாக போகிறது அந்த தேசம். சுருக்கமாக சொன்னால் ஒரு மனுஷரும் வாசம் பண்ண முடியாத ஒரு தேசமாய் மாறப்போகிறது. அப்படி மாறப்போகிற அந்த தேசத்தின் நிலத்தில் ஆண்டவர் எவைகளை கொண்டு வந்து குடி வைக்க போகிறாருன்றதை அவர் ஒரு பட்டியலே கொடுக்குறார். அங்கே பாருங்கள் 13ஆம் வசனத்தில், அதன் அரண்மனைகளில் முட்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சூரிகளும் பூண்டுகளும் முளைக்கும். அதோடைய அரண்மனையெல்லாம் இந்த மாதிரி பாழாய் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வலு சர்ப்பங்களின் தாபரமும் கோட்டான்களின் மாளிகையுமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்து அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றையொன்று சந்தித்து காட்டாடு கூப்பிடும். அங்கே சாக்குருவிகளும் தங்கி இளைப்பாறும் இடத்தை கண்டடையும். அங்கே வல்லூரும் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அவைகளை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும். அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாக சேருன்றார். அப்போ பாழாக்கப்படுகிற இந்த ஏதோம் தேசத்தில் எவைகள் வந்து சஞ்சரிக்குன்னு ஆண்டவர் ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறார், ஒரு பட்டியலை கொடுத்து இவையெல்லாம் அங்கே வந்து சஞ்சரிக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏதோம் தேசம் வந்து பாழாக போகிறதும், அங்கே யாரும் சஞ்சாரம் பண்ண முடியாமல் போக போகிறதும், கர்த்தர் அதுக்கு தண்டனை கொடுக்க போகிறதும், இவ்விதமாய் அது ஒன்றுமில்லாத நிலமாய் போக போகிறதுமா ஆக போகிற அந்த விஷயம் இப்போ சொல்லப்பட்ட இவைகளுக்கெல்லாம் எப்படி தெரியும்? இதுங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குமா? அதுங்கிட்டலாம் தேவன் சொல்லிட்டு செய்வாரா? இதையெல்லாம் அவைகள் கண்டுபிடித்து எப்படி அங்கே வந்து சேரும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இந்த பறவைகளுக்கு, ஊர்வன, பரப்பன, விலங்குகளுக்கெல்லாம் இந்த ஏதோம் தேசம் பாழாகி
மனித சஞ்சாரம் இல்லாத ஒரு தேசமாக மாறுன்றது எப்படி தெரியும் அவைகளுக்கு? எப்படி அவைகளுக்கு சரியாக கண்டுபிடிச்சி அங்கே வந்து சேரும்னா அதுக்கு தான் கர்த்தர் பதில் கொடுக்குறாரு. எப்படின்னா நல்லா பாருங்க, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்க. இதெல்லாம் எப்படி அங்கே வந்து சேரும்? யார் கூட்டு வந்து விடுவாங்க? இது எப்படி நடக்கும்னு உங்களுக்கு கேள்வி இருந்தால் கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புஸ்தகம்னா அன்றைக்கு சொல்லப்பட்டது. இந்த ஏசாயா புஸ்தகத்தின் தீர்க்கதரிசியின் காலத்தில் கர்த்தருடைய புஸ்தகம்னா யூதருக்கு நினைவுக்கு வருவது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த புத்தகம் 5 ஆகமங்கள். அப்போ கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசித்தா ஏற்கனவே இந்த மாதிரி ஜோடு ஜோடா ஏதாவது வந்து நிகழ்வு உண்டா? இருக்குதுங்களா? எங்க இருக்குது? ஆதியாகமம் 7:9 ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்கு உட்பட்டன. அது முந்தின வசனம், தேவன் நோவா கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. நோவாவிடத்துல பேழைகள் வந்து உட்பட்டது, அவ்வளவுதான். நோவா போய் இதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கட்டி எடுத்துட்டு வரல. அப்படி அவரால் ஒரு காலத்திலும் செய்ய முடியவே முடியாது, அதுக்கு சாத்தியமும் கிடையாது. அப்போ நோவா காலத்தில் எப்படி ஜோடு ஜோடாக ஒவ்வொன்றும் சுத்தமான விலங்குகள் அசுத்தமான விலங்குகள் என்று எல்லாமே ஜோடு ஜோடாக வந்து சேர்ந்ததோ அதே மாதிரி போஸ்ராவிலே ஏதோமிலே வந்து இவைகள் சேரும். எப்படி வந்து சேரும் அப்படின்னா அங்கே பதில் சொல்கிறாரு. என்ன, இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு, யாருடைய வாய்? கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும். அப்போ நோவா காலத்தில் பேழைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தது யார் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர். அதே தேவ ஆவியானவர் இவைகளையும் கொண்டு வந்து அந்த ஏதோம் தேசத்திலே ஜோடு ஜோடாக கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்னு இருக்கு. அப்போ பாருங்க, அவரே 17ஆம் வசனம், அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார், அவருடைய கையே அவைகளுக்கு அளவு நூலாய் பகிர்ந்து கொடுத்து அவைகள் என்றென்றைக்கும் அதை சுதந்திரித்து தலைமுறை தலைமுறையாக அதில் சஞ்சரிக்கும் அப்படின்றார். அப்போ இதெல்லாம் யார் செய்ய போகிறது? கர்த்தரே அவைகளை சீட்டு போடுறது, இடத்த அலாட் பண்ணி அவைகளை கொண்டு வந்து தலைமுறை தலைமுறை அங்கே தங்க வைக்க போறான்னு இருக்குது. அப்போது அவை ஜோடு இல்லாது இராது அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த விஷயம் தேவனுடைய வசனம் ஒன்றும் ஜோடு இல்லாத இராதுன்னு அதை பற்றி பேசவில்லை. இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற பறவைகள், விலங்குகள், ஊர்வனைகள் வந்து கர்த்தராலே கொண்டு வந்து ஜோடு ஜோடாக சேர்க்கப்படுன்றதை பற்றி தான் அங்கே சொல்லுது. அதனால் இந்த வசனம் ஜோடு ஜோடாகன்ற எதை பற்றி பேசுதோ அதை சொல்லுவது தான் சரியாக இருக்கும். கர்த்தருடைய வசனத்துக்கு ஜோடு இருக்குன்றதுனால அதை கொண்டு வந்து இந்த வசனம் அதை தான் சொல்லுதுன்னு சொல்லுவது சரியான ஒரு பொருளாக இருக்காது. நோவாவின் காலத்தில் கர்த்தர் எப்படி கிரியை செய்தாரோ அதே போல் போஸ்ராவிலே பழி வாங்கும் நாளிலும் அவர் அதே முறையில் செயலாற்றுகிறார். ஆகவே அங்கே வரக்கூடிய பறவைகள், மிருகங்கள் எல்லாமே ஜோடு ஜோடாக இருப்பதற்கு காரணம் அது அங்கே பழுகி பெருகி அதை நிரப்பிவிடும். அதுதான் தாற்பயம். அவர் நல்ல சரியான ஒரு விளக்கம் கொடுத்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3வது கேள்விக்குள்ளாக நாம் போகும் முன்பாக நேர் அவர்களுக்காக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த நிகழ்ச்சி இன்றோடு முடிகிறது அல்ல. நிகழ்ச்சி அடுத்த வாரம் இதே நேரத்தில் ஒளிபரப்பப்படும். இன்றைக்கு உங்களுக்கு 2 கேள்விகளுக்கு மிக அருமையான ஒரு விளக்கத்தை போதகர் காட்சன் அவர்கள் கொடுத்தார்கள். இதே போல் உங்களுக்கு வேதத்தில் வேறு ஏதாவது ஒரு கேள்விகளை குறித்து விளக்கம் தேவை இருக்குமானால் நீங்கள் அவருடைய தொலைபேசி எண் கொடுக்கப்படும். அவர்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புவீர்களானால் அவர் அதற்கு பதில் கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எப்பொழுதும் ஒரு சிறிய ஜபம் செய்து இந்த நிகழ்ச்சி முடித்து அடுத்த வார நிகழ்ச்சிக்குரிய காரியத்துக்காக தேவன் கிருபை தரும்படி மன்றாடுவோம். கிருபை நல்ல தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம்.
வேதத்தை சரியாக விளக்கி அறிந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல கிருபையும் வரங்களை அபிஷேகத்தையும் போதற்காட்சன் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு கேட்ட 2 கேள்விகளுக்கும் ஒரு அருமையான விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருடைய மனதிலும் மற்ற வசனங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவை என்றால் அவர்களுக்கும் அதை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் உதவி செய்வீராக. இன்னும் தொடர்ந்து அடுத்த வாரத்திலும் நடக்கப்படுகிற நிகழ்ச்சியும் கர்த்தர் நேர்கிருபையாக ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.